வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். உதகையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்து வருவதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. தொட்டபெட்டா, பைன் ஃபாரஸ்ட் உள்ளிட்ட படகு இல்லம் உள்ளிட்ட தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. வேறு சுற்றுலா தலங்களுக்கு செல்பவர்கள் மாலை 4 மணிக்குள் விடுதிக்கு திரும்பிட அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். அவசர கால உதவிக்கு கட்டணமில்லா எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உதகையில் மழையின் காரணமாக சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. உதகையின் பெரும்பாலான இடங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மின் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருக்கின்றன. உதகையில் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டிருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜான்சனிடம் கேட்டு பெறலாம். ஜான்சன், ஏற்கனவே உதகைக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. தற்போது மழை பெய்து வருவதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது? தற்போதைய நிலவரம் என்ன ஜான்சன்? விக்னேஷ், நீலகிரி மாவட்டத்தில் பொதுவாக இந்த ரெட் அலர்ட் உதகை, குந்தா, பந்தலூர், கூடலூர் போன்ற பகுதிகளில் அதிக பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஆட்சியர் கூறியிருந்தாங்க. அது முடி இன்னைக்கு காலையில் வரைக்கும், அதாவது 2 மணிக்கு மேல அப்படியே சாரல் மழையாவே தொடர்ந்து பெய்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சாரல் மழை பெய்யும் போது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயங்கள் அதிகமா இருக்கும். ஏன்னா மண்ணு நல்லா ஊறி இருக்க டைம்ல பெரிய மழை பெய்யும் போது பெரிய பாதிப்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க காரணத்தினால வனப்பகுதியை ஒட்டி உள்ள 7 சுற்றுலா தலங்கள், அதாவது தொட்டபெட்டா, பைன் ஃபாரஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த 7 சுற்றுலா தலங்கள் தற்போது மூடப்பட்டுள்ளது. மேலும் இந்த அவலாஞ்சி போன்ற பகுதிகளில் மின் விநியோகம், அதாவது அங்கிருந்து மின் விநியோகம் மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற காரணத்தினால இந்த அவலாஞ்சி பகுதி இப்போ மூடப்பட்டுள்ளது. இதை தொடர்ந்து நேற்று இரவு முதலே மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மரங்கள் ஏறக்குறைய 6 இடத்துல மரங்கள் விழுந்திருக்க காரணத்தினால மின் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்கு. பல இடங்கள்ல இப்போ படிப்படியா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மீண்டும் இயல்பு நிலை திரும்புவதற்கு இனி சில மணி நேரம் எடுக்கும்னு பாக்குறோம். இந்த நிலையில பேரிடர் குழுக்கள் ஏறக்குறைய 30 பேர் பிரதேஷ் தலைமையில, கமாண்டன்ட் பிரதேஷ் தலைமையில 30 பேர் இங்க முகாமிட்டு இருக்காங்க. ஃபுல் எக்யூப்டோட இருக்கனால அவங்க எந்த நேரத்திலயும் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படுற இடத்துல உடனடியாக செல்வாங்க என்று நேற்று மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கும் இதே போன்ற அறிக்கை விட்டுருக்காங்க. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜான்சன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.